நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த் துளாராசி மற்றும் துளாலக்ன அன்பர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருடம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அட்டேங்கப்பா, ஜாக்பாட் சக்க போட போறீங்க. இந்த வருஷம் இல்லைன்னா எந்த வருஷத்துல இவ்வளவு சூப்பரா நீங்க இருக்க போறீங்க அப்படின்றது புரியாத ஒரு புதிராவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றது, தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே கோச்சாரம்னா என்ன அப்படின்னா நவ் மூவிங் பிளானட்ஸ்னு அர்த்தம். அத்தனையுமே 100% பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடியது எல்லாமே என்னன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னெல்லாம் உங்களுக்கு தடுத்துட்டு இருக்கோ முன்னேற்றத்துக்கு, அதிலிருந்து ஜம்ப் பண்ணி வெளியில வர நீங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. நீங்க நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட போய் அதுக்குண்டான வழிகளை நீங்க பார்த்தாலே போறோம். அந்த வழியில ஏதோ ஒன்று பின்பற்றினாலே சிறு முயற்சி நீங்க எடுக்கிறது கூட பெரும் அளவுல உங்களுக்கு சக்சஸ் வரும். இத்தனை நாள் எந்தெந்த விஷயத்துல ஸ்டக் ஆயிட்டு இருக்கீங்களோ, ஏன் அரியர் மேல அரியர் 20 அரியர் நீங்க வச்சிருக்கீங்க, கவலையே பட வேண்டாம். இந்த விஸ்வா வசு வருடத்துல எப்ப வருது? ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 இருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி 2026 வரைக்கும் சக்க போடு ராஜான் இருக்கு. அதாவது ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான காலகட்டம். துளாராசி துளாலக்ன அன்பர்களே, சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவும் சூப்பர். அப்ப நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டா, அந்த நெகட்டிவ்ன்றது இருக்கிறது கூட பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு குரு கிரகம் அற்புதமா வரார். குரு நெகட்டிவ் மட்டும் பாசிட்டிவ் ஆக்கல, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியையும் பிரமாதமா பார்க்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தை நீங்க பிரம்மாண்டமா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க சுய ஜாதகத்துல நீங்க எப்படி முன்னேறதுக்கு உண்டான வழியோ அதை மட்டும் நீங்க பாருங்க. உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு வியூகங்கள், வேகம், இங்க விவேகமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு வழி என்னன்னே தெரியாம ஸ்டக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை கிடைக்குமா, ரொம்ப தொழில் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா இந்த வேலையை விட்டா என்ன பண்ணுவீங்கன்னு புரியாத ஒரு லெவல்ல இருக்கு. அதே மாதிரி வேலைக்கு போறீங்க, திருப்தியே இல்லை. நீங்க இது வரைக்கும் 10 வேலை போயிருக்கீங்க, 10 வேலையில இருந்து ஒண்ணு நீங்களே வெளியில வந்துட்டீங்க, அல்ல உங்களை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அது ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்றது இப்ப புரிஞ்சு, மேபி சுய தொழில் பண்றவங்களா நீங்க இருக்கலாம். இது ஒரு பாஸ் ஜாதகமா இருக்கலாம், ஒரு லீடர்ஷிப் ஜாதகமா இருக்கலாம். சோ அதனாலதான் இங்க ஒட்டல, நீங்க ஸ்டே பண்ண முடியலன்றதை புரிஞ்சு சுய தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லாபகரம். பொதுவாகவே துளாராசி அப்படின்னால அவங்களுக்கு டெக்னிக் அற்புதமா வரும், அவங்களுடைய வெற்றியே ஜாலி. ஆனா சில துளாராசி அன்பர்கள் அந்த ஜாலினே என்னன்னு தெரியாம முகத்துல சிரிப்பில்லாம இழந்து இருக்கக்கூடிய சில துளாராசி அன்பர்கள் இருக்காங்க. அவங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசையும், ஏன் சனி திசை நடந்துட்டு இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்களேன், அந்த சனி கிரகம் கூடாத ஒரு நிலையில இருந்து திசை நடந்துட்டு இருந்தாலோ அல்லது கூடாத கிரகத்தினுடைய பார்வை ஏற்பட்டாலோ அந்த இடத்துல அவங்க நிறைய சிக்கலுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, ஒரு சிறு முயற்சி, அந்த முயற்சி மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அத்தனை குழப்பத்திலிருந்து விடுபட்டு ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. நிறைய பேர் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு செக்டருக்குள்ள துளாராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா துளாராசி அப்படின்னாலே பேலன்ஸ் பண்ணணும். அது பேலன்ஸிங்கிறது திருமண வாழ்க்கையில நடக்காது, விட்டு கொடுத்து போறதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அதுல என்ன பண்றதுன்னே புரியாம ஓடிட்டே இருக்கும். டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்ப இல்ல, நம்ம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாமே அப்படின்னு திரும்பியும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. நீங்க சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிக்கல், பயத்துல சிக்கிட்டு இருக்கீங்க, முடிவெடுக்கவே முடியல, ஈகோ எக்கச்சக்கமா உங்களை விட மாட்டேங்குது அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா குருனுடைய பார்வை பெறதுனாலையும், உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் வீட்டுல சனி கிரகம் இப்ப கோச்சாரத்துல வர்றதுனாலையும் உங்களுடைய ஜாதகம் மட்டும் சூப்பரா இருந்ததுன்னா இது எப்படின்னா 3 மடங்கு ப்ரமோஷன் தட்டி எழுப்பிட்டு போயிடுங்க. அப்போ ஒரு விங் படிக்க மாட்டீங்க, 4 விங் படிப்பீங்க. நீட்டுக்குள்ள போய் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு கிடைக்குமா, அவ்வளவு செலவு பண்ணி போறது ரைட்டா ராங்கா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப அந்த பயம்ன்றது எந்த அளவுக்கு பயப்படணும்ன்றது மட்டும் செக் பண்ணிட்டு
டக்குன்னு போங்க. நீங்கள் ஒரே அட்டம்ப்ட்ல எவ்வளோ பெரிய எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிவில் ஸ்கோர் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நீட் எழுதலாம், நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். துளாராசி துலா லக்ன நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே 100% நீங்கள் ஃபாரின் ட்ரிப்பாவது போயிட்டு வருவீங்க. அந்த ட்ரிப்பை போறீங்கன்ற அமைப்பு மட்டும் இல்லை, அது போறதுனால எதிர்பார்க்காத லாபம் நீங்கள் பார்ப்பீங்க. கல்யாணமே ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் இப்போ அங்கே போகும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரியலாம். அதன் மூலிமா இங்கே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஃபாரினர் கூட உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேற்று மனிதர்களால், வேற்று மாநிலத்தவர்னால், வேறு நாட்டவர்னால் உங்களுக்கு பெரிய பிளஸஸ் இருக்கும். இந்த இடத்துல அகெயின் நான் சொல்றேன், உங்களுடைய சுய ஜாதகத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்துல கண்டிப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்? கொலஸ்ட்ரால்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி வயிறு சம்பந்தமா ரொம்ப ரொம்ப நீங்க டிலேடா தூங்குறது, நீங்க தூக்கம் இல்லாம ரொம்ப நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ்னு சொல்லும்போது ஓகேடா இவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்ல காலம்டா, யூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு டே அண்ட் நைட் பண்ணவே முடியாது. ஸோ நைட்னுடைய உறக்கம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். கொலஸ்ட்ரால் லெவலை பார்த்துக்கோங்க. நீங்க வயோதிகனாக இருந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை கண்டிப்பா பார்த்துக்கோங்க. வலிக்கு விழுந்துடாம இருங்க. இது மட்டும் இருந்தீங்கன்னா போதுமானது. அண்ட் மேலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கக்கூடிய வகையில் ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. இப்போ நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யாரோ ஒரு ஃபாரின்ல இருந்து, மேபி அவங்க இந்தியனா இருக்கலாம், ஃபாரினரா இருக்கலாம், அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. இப்போ லிங்க் ஏற்பட்டு அதன் மூலியமா உங்களுடைய பிசினஸ் 1 மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்ல மாட்டேன், 10 மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். மல்டி டாஸ்கரா நீங்க இருப்பீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சுய வேலை தெரியும், ஆனா ஆட்கள் அமையிலேயே அப்படின்ற கவலை இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஆட்கள் உங்களுக்கு அமைவாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இப்போ எடுக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீண்ட நாளைக்கு ஏன் பரம்பரையா ஒரு ஃபவுண்டேஷன் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ளஸ் பவர் போகும். நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, இது 3வது ஜென்ரேஷன் 4வது ஜென்ரேஷன் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். துளாராசி துலா லக்ன அன்பர்களே, இங்க வேண்டியது உங்களுடைய மனசு. அந்த மனசுன்ற விஷயம் மட்டும் கேர்ஃபுல்லா நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் பண்ணாலே லாபகரமா. ஏன்னா 11ஆம் வீட்டுல கேது, 5ஆம் வீட்டுல ராகு, குருவனுடைய பார்வையில 6ல சனி, இதெல்லாம் சொல்லிட்டே போலாங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடனரியா நல்லா இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் உங்களை பாதிக்காம பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க, பிளான் பண்ணுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க. வேகம் விவேகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. குருவருள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த விஸ்வாவசு வருஷத்தை உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் 30 வருஷம் ஆனாலும் சரி, அப்பா 2025 மறக்கவே முடியாதுப்பா. சக்சஸ் மேல சக்சஸ் டா, இதுதான்டா செக்க போடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ விஷ் யூ குட் லக். ரங்கநாதரை மனசுல நினைச்சுக்கோங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, நிறைய முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.